உள்துறை அமைச்சர் பூத் அளவில் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். எந்த கட்சியில் இது நடக்குங்க? அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு 2026 ஒரு நல்லாட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும். மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியே இருக்காங்க, அவர்களும் வேகமாக வர வேண்டும். வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த பூத் மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில் வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் 6 மாநாடு. அண்ணன் ஜேபி ஜெயபிரகாஷ் அவர்கள் துணைத் தலைவர் சொன்னாங்க, கடைசி பூத் மாநாடு நடக்கும் பொழுது 10 லட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், பூத் அளவில் தலைவர்கள் அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் வரவேற்பதற்கு தயாராக நாம் இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் நாம் அளித்திருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, மறுபடியும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அடுத்த 8 மாத காலம் உங்களுக்கான காலம். கடுமையாக பணி செய்யுங்க, களத்தில் உழையுங்க, ஒரு வாக்கையும் சேகரித்து கொண்டு வாங்க. அந்த வாக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வாங்க. பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.